அவர் இருக்கும்போது நிறைய பேர் தேடி வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவர் இறந்தது பிறகு யாராவது தேடி வந்தாங்களா? 10 days வரையும் வந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரல. அது எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் தான், மன வருத்தம். அப்போ அம்மான்னு இந்த ரிலேஷன் வந்து யாருமே இல்லை, அது வருத்தம் இருந்தது. அப்புறம் நினைச்சேன் அவங்களுக்கு வேலை இருந்தது வந்தாங்க, என்கிட்ட எந்த வேலையும் இல்லை, என்ன கவனிக்கணும் அவசியம் இல்லை யாருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு பர்சனலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு சேனலில் வந்து ஒரு சக்ஸஷனில் காட்டுச்சு. ஒரிசா பாலோட மனைவி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவர் இறந்த பிறகு என்ன நடந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி மாறுச்சு, அதாவது அவர் மூலயமா பயனடைஞ்ச ஆட்கள்லாம் அவர் இறந்தப்போ அவர் இல்லாதப்போ அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு வந்து மனசு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னடா மக்களுக்காக ஆக்சுவலாக ஒரிசா பாலுங்க வரலாற்று ரீதியாக போகிறவங்க, புராண காலம், இதிகாசம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக மன்னர்களெல்லாம் தூக்கி பிடிக்க ஒரு ஆள் தான். அவங்களுடைய வரலாறு எங்கெல்லாம் போச்சு, எப்படிலாம் போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் தான். அதாவது அவங்களுக்கு வேலை பார்க்குற ஆள் மாதிரி தான். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் நகரும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, உண்மைகளை பேச ஆரம்பித்தார். எதற்காக கடாரம் கொண்டா, எதுக்காக இப்படிலாம் போனா, எதுக்கு இந்த மன்னர்கள் அப்படி போனாங்க, வணிகத்துக்கு சப்போர்ட்டாக அரசர்கள் அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே குமரிக்கண்டம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ குமரிக்கண்டத்துக்கு கீழே இருக்க இந்த அகழ்வாராய்ச்சி இருக்குல்ல, அதை தேடுறதுக்கான பூம்புகார் அழிவு இதெல்லாம் கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சாரு. அதை நோண்டா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அதுக்குள்ளே இருக்க அந்த மூட்டை கட்டிட்டு ஓடுவாங்கல்ல வணிக கும்பல், அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இவர் இதுக்கு மேலே அதை கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி விட்டாங்க. ஸோ அவனுக்கு தேவை இருக்க வரைக்கும், நீங்கள் அவனை தொடாத வரைக்கும், எனக்கு ஐடபிள்யூ தான் சொன்னார், ஒன்றை அவன் நம்பராக பார்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஒன்று ஒரு ஆளாக பார்க்கும் போது தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னார். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நம்பராக தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் நம்பராகவே இருப்போம். நேரமும் காலமும் அமையும் போது ஒரு ஆளாக மாறிக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நான் மெம்பர்ஷிப்பில் போடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரிசா பாலு மாதிரி நானும் முட்டாள்தனமாக இந்த மக்களுக்கு வந்து வரலாறு சொல்கிறோம், அதை சொல்கிறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க தேவையே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரிசா பாலுங்க முன்னாடி பேசுகிறப்பெல்லாம் நல்லா புகழ்பெற்றாங்க, நிறைய இடத்த பேசினாங்க, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து வரலாற்று ஆசிரியர்லாம் கிடையாது, அவர் தேட ஆரம்பிச்சார், அவரோட தேடலின் பலன் தான் இதெல்லாம் கிடச்சிச்சு. பட் நிறைய இழந்திருக்காங்க. ஒரு இன்கம் சோர்ஸ் கிடையாது, இதில் எதுவுமே கிடையாமல் மக்களுக்காக நின்ன ஒரு நபர் இப்போ இல்லை. வாயில் அவர் பேசி தான் வரலாற்றை கடத்தினார். அவர் வாயிலே கேன்சரை கொடுத்து முடிச்சு விட்டாங்க. உணவு மூலியமாக தான் விஷம் பரப்பப்பட்டிருக்குன்னு அந்த அம்மாவே பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு, என்னடா நம்மளும் இப்போ ஃபேமிலியாக இருக்கோம், இந்த மாதிரி மக்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க ஒரு மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிறதுக்கே 1000 கேள்வி வைக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்பிக்கிட்டு நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோமே, இவங்கெல்லாம் இது என்ன மாதிரி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு சில லிஸ்ட் இருக்குது, அதை நான் பண்ணுவேன். அதை பண்ணும்போது எனக்கு அப்படியே மோட்டிவ் ஆயிடுவேன். அப்படி மோட்டிவ் ஆகிற பிறகு தான் தோணுச்சு, இதை குவிக் பண்ணிடலாம் அப்படின்ற இருந்த மைண்ட் செட்டு அப்படியே டவுன்ஃபாலாக போய் திருப்பி அகெயின்ட்டு இதை விட அட்வான்ஸாக போகணும், இதை விட வீரியமாக போகணும். அவன் உண்மைக்கு தான் பயப்படுறான். அந்த உண்மையை முதலீடாக மாற்றி பேசுகிறான். நமக்கு எதுக்கு பயப்படணும்? ஏன்னா சாவுன்றது இந்த பிண்ட உடம்புக்கு தானே, ஏன்னா மரணம்ன்றது என்ன, எப்படின்னா 60, 70 வயசு 80 வயசில் சாக போகிறேன், அது எப்போ செத்தா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு மிதப்பு இருந்தாலும் நம்மளை சுற்றி ஒரு ஃபேமிலின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதையும் மனசில் கொண்டுட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத ஃபில்டரேஷன் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ மெம்பர்ஷிப்பில் அதுக்காக தான் நான் போடுற வீடியோஸ்லாம். அப்புறம் மெம்பர்ஷிப்பில் அவங்க ஆட் ஆகி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா, விஷயம் என்னென்னா உண்மை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அதுதான் நம்மளோட பிரச்சனை. மெம்பர்ஷிப்பில் வந்து 100 பேர்லாம் ஆட் ஆக மாட்டாங்க, மிஞ்சி போனால் 20-25 பேர் தான் ஆவாங்க. ஸோ அதனால் அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு 25 பேர்னாச்சும் கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் போதும். ஒரு ஆள்கிட்ட இருந்து 25 பேர்கிட்ட போகுதுன்னா அது ஒரு பாசிபிலிட்டி தானே. அதுவும் விஷயம் தெரியணும்னு நினைக்கிறவன் யோசிக்கிறவன் தான் வருவான். அது ஒரு பெனிஃபிட் வேறு. 19 விஷயத்தை கொடுத்தோம்னா கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது. அரசன் ஒருவன் இல்லைனால் திருடன் ஒன்று இருக்க மாட்டான். திருடன் இல்லைன்னா அரசனுக்கு வேலையே இல்லை. காவலாளிகளுக்கு வேலை வேணும் அப்படின்னா திருடன் இருந்தால் தான். ஒரு படம் கூட தமிழில் இருந்துச்சு, திருடனே இல்லாத ஊரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். போலீஸ் ஸ்டேஷன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஜோடிச்சு ஒரு கிரிமினல்ஸை உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை நிறைய ஆரம்பிக்கும், அந்த ஊரே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஸோ இந்த கதை தான். கடவுள் ஒன்று இருக்கணும்னா அரக்கணும் ஒருத்தர் இருக்கணும். அது மாதிரி ஒரு கேம் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, இதில் நல்லது கெட்டதுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதான் உண்மை. இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வீடியோலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதை நான் குவிக் பண்ணிட்டு போயிடுவேன்னா, இந்த டாபிக்லாம் பேசாமல் விட்டுட்டு போய்
என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசினா ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பக்கம் நான் போயிடுவேனா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது, பாசிபிலிட்டியும் கிடையாது. இதை விட அட்வான்ஸாக ரொம்ப ஸ்பீடாக ஓட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த திருட்டு கம்யூனிட்டி பயிர்களை இவ்வளோ யோசிக்கும் போது, இவ்வளோ யோசிச்சு மக்களை சந்திச்சு சக்ஸஸ் பண்ணிடலாம், கெட்டது தான் ஜெயிக்கும். அதாவது 100 பேர் இருக்கிற இடத்துல 99 பேர் பொய்யை நம்பிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தன் உண்மை பேசுறதுனால அந்த ஒருத்தன் கோமாளியை தான் காட்டப்படுவான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்படணும் அப்படின்னா 2012 ஒரு உலகம் அழிகிற படம் ஒன்று இருக்கும். அதில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருப்பானுங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பானுங்க. ஆனால் ஒரே ஒரு பைத்தியக்காரன் காட்டப்படுவான். அவன் பார்க்குற பாடி லாங்குவேஜ், ஏன்னா சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி மாயின்னு தெரியும். ஸோ அவங்க முடி ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒழுங்காக ஒரு தன்னை மெயின்டைன் பண்ணிக்காமல் க்ரூம் பண்ணிக்காமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு நபர் மாதிரி தான் காட்டப்படுவாங்க. மாடர்ன் விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாரி, மாடர்ன் சித்தர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருப்பார் அந்த ஆளு. அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் சொல்லுவார், டே பெரிய எரிமலை வெடிக்க போதா, உலகம் அழிய போதா, தப்பிச்சு ஓடிக்கோங்கடா, உங்களை எவ்வளோ சர்வே பண்ணணும் பண்ணிக்கோங்கடான்னு சொல்லுவார். அவர் அப்படிலாம் எல்லாம் கோமாளி லூஸுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அவரும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு ரேடியோவில் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை எல்லாரும் சிரிப்பாங்க. அதை நம்பக்கூடிய ஆட்களும் ஒரு சில ஆட்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவர் லூஸுன்னு சொல்லுவாங்க. நான் ஹீரோ கடைசி சொல்லுவான், அவர் என்ன லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவான். அவர் லூஸ் இல்லை, அவர் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அதான் உண்மை தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் இவன் உண்மையான அவனா, இவனோட வேல்யூ என்னன்னு தெரியும். உண்மை தெரியலனா அவன் கோமாளியான்னு தெரியும். ஸோ நம்ம பல பேருக்கு கோமாளியாக தெரியறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நமக்கு பிரச்சனையா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தர் நம்ம வந்து இவங்க ஏதோ பேசுகிறாங்க, அப்போ அவங்க சூடோ சயின்ஸ் பேசுகிறாங்கப்பா, நம்ம வந்து கிண்டல் பண்ணிட்டு போனாங்க, நம்மளை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்துவாங்கல்ல, நம்மளை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுவாங்கல்ல. இதனால நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குன்னா கிடையவே கிடையாது. அவனுக்கு தான் பாதிப்பு. முட்டா பையன் தறிக்கிட்டத்தனமா எதுக்கு வாழ்றான், ஏன் வாழ்றான், என்ன எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கவன்ட்ட நீங்கள் எதுக்கு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? சொல்கிறத கேட்குறவனுக்கு புரியும், சொல்லாததுக்கு அதாவது காது கேட்காத தவளையாக வாழ்ந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? எங்கிட்ட போய் இவ்வளோ நமக்கு என்ன, கிணத்துக்குள்ளே தான் கிடப்பாங்க, கிணறு தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிணத்துல தண்ணி வற்றி போயிடும், அங்கேயே செத்து போயிடும். சரியா? நம்ம ஸ்பேஸை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதாவது கடலை நோக்கி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. கடல் கூடயே மிகப்பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் நடந்துச்சுன்னா கடல் தண்ணி கூட வற்றி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பேஸ்ன்றது என்றைக்குமே அழிவுன்றது விஷயமே கிடையாது. ஸ்பேஸ் அழியுதுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாமே அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை தான் நம்ம போட்டி போடணும், பிரபஞ்சத்தோடு தான் நம்ம போட்டி போடணும். நம்மளுடைய முன்னெடுப்பு எல்லாமே பிரபஞ்சத்தோட முன்னெடுக்கணும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒட்டுமொத்த பால்வெளி அண்டத்துலேயும் பூமி ஒரு சின்ன இடம். ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தில், உலகத்தில் இருக்க கேலக்சிலேயே நம்ம பால்வெளி அண்டம் ஒரு சின்ன இடம். ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம பால்வெளி அண்டம், நம்மளுடைய ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட நம்ம ஒரு ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு சொல்லுவாங்க, அந்த கேலக்சியே சின்ன இடம். அவ்வளோ சின்ன இடத்துல இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய இடமே இந்த ஸ்பேஸ்க்குள்ள அடங்குது அப்படின்னா அப்போ ஸ்பேஸோட நம்ம கம்பேர் பண்ணுறது தானே சரி. அப்போ தான் நம்மளோட உயர்ந்த எண்ணங்கள் எங்கேயோ போகும். சிறுமைப்படுத்தாதுல, ஐயோ 50 ரூபா வருமோ, 100 ரூபா வருமோ, 10,000 சம்பாதிக்கலாம், இந்த கார் வாங்கலாம், இந்த பைக் வாங்கலாம், இந்த பெரிய லெவலில் போகலாம், நம்ம பெரிய லெவலில் அந்தஸ்தாக போகணும். பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசை வராது. ஏன்னா நீ பிரபஞ்சத்தோட போட்டி போடும்போது, பிரபஞ்சத்தோட நீ கம்பேர் பண்ணும்போது எதுவுமே அதுக்கு நிகராக நிற்காது. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஸோ பிரபஞ்சத்தோடையும் யூனிவர்ஸோடையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சாதாரண வாழ்க்கையில் பார்க்குற எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. இதெல்லாம் துச்சமாக தெரியும், வெறும் ஒரு பொருளாக தெரியும். இது வெறும் ஆட்டம்ஸ் தான்டா அப்படின்றது தெரியும். இந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருந்து எவ்வளோ விஷயங்கள் வெளியே இருக்குது, பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது. நம்ம சட்டித்தனமாக உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஆசைப்பட்டு இருக்கோம்டான்னு தோணும். அப்படி தோன்றனால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ நான் இந்த அருள் இல்லாததுக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகு இல்லை, அங்கே இந்த விஷயத்தையும் நான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அங்கேயும் நமக்கு புரிதல் இருக்கணும், இங்கேயும் புரிதல் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே சர்வே பண்ண முடியும். இதை விட்டுவிட்டு மொத்தமாக நான் மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கான சோர்ஸ் இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு சாப்பாடு உருவாக்க முடியும், நிம்மதியாக வாழ்ந்துக்க முடியும். இவங்க நியூக்ளியர் லெவலில் வார் பண்ணாலும் அந்த இடத்துல இந்த அளவுக்கு பாதிப்பு வராது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மேட்ரிக்ஸோட ஸ்டூலில் போய் உட்காரலாம். பட் அப்படி எத்தனை பேர் உட்கார முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது.
நமக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சு யோசிக்கும் போது ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன தான் இவன் கேவலமானவன், இவனோட லாபி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க, நம்மளை யூடியூப்பில் எல்லாத்துலேயும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, நம்மளை கவனிச்சுட்டே இருப்பானுங்க. அவனோட வேலை என்னென்னா, அவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்களை உருவாக விடாமல் பார்த்துக்கிறது தான் வேலை. ஆனால் அவனோட லாபி என்னன்னு ஆணிவேரை தேடிட்டோம் அப்படின்னா, அந்த அஸ்திவாரத்தை பிடிங்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சிடும். அது சரியணும் அப்படின்னா மக்கள்கிட்ட தான் போகணும். அரசாங்கத்தையோ அதிகாரத்தையோ இந்த எம்எல்ஏவோ இந்த எம்பியோ இந்த கவுன்சிலரோ இந்த சிஎம்ஓ பிஎம்ஓ அந்த கார்பரேட்டையோ இந்த இலிமினாட்டியோ இந்த ராஜ குடும்பமோ அது நமக்கு தேவையே கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறோம், எல்லாருமே தேவையில்லைன்னு சொல்கிறப்ப எதுதான் ப்ரோ தேவை? மக்கள், மனிதர்கள் தான் முக்கியம். நமக்கு தேவையான விஷயம் மனிதர்கள்ட்ட இருக்குது. மனிதர்களுடைய யூனிட்டி. மனிதர்கள் இல்லைன்னா இவங்கள்ட்ட சாம்ராஜ்யமே இல்லை. ப்ரோஸ் மனிதர்கள் இல்லாமல் எப்படி ப்ரோ சாம்ராஜ்யம் இல்லாமல் போகும் அப்படின்னா, மனிதர்கள் அவங்களுடைய மேட்ரிக்ஸ்குள்ளே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் தான் அவனுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம்னு ஒன்று இருக்கும். மனிதர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் போயிட்டாங்கன்னா, சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோன்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன இங்கே நடக்குதுன்னு தெரியுதா? சிந்திக்கணும். நீ சிந்திச்சு செயல்பட்டாலே எல்லாமே மாறிடும். இல்லைன்னா இந்த ஒரிசா பாலு, ஜவஹர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யூதாகரன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு இருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன். நான் வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாத்துலேயும் நான் ஒரு அனுபவம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு யூதாகரன், ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டது தான் யூதாகரன். அடுத்து தான் நான் ஜவஹரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முத்துக்குமாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரிசா பாலு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் மனித சமூகத்துக்காகவும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை பதிவு பண்ணிட்டே போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண சரியான மிஸ்டேக் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், நான் தவறுகள்லேருந்து கற்றுப்பேன். ஸோ அவங்க பண்ண தவறுகள்லாம் நான் கவனித்தேன். சேராத சேரவே கூடாது. எனக்கு தெரியும் நான் யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அது புரிஞ்சுக்கிட்டு விலகிடணும். அதுதான் தனித்து செயல்படுறேன். தனித்திரு விழித்திருன்ற மாதிரி கரெக்டாக இருக்கேன். நான் தனியாக இருக்க வரைக்கும் எனக்கு கான்சியஸ் ஃபுல்லாக சுற்றியே இருக்கும். ஒரு ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி கவனமாகவே இருப்பேன். ஆனால் யார் கூட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் அவன் தான் முதல்ல முதுகில் குத்துவான். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தெளிவு எல்லாருக்குமே இருந்தால் தப்பிச்சிடலாம், சஸ்டெயின் ஆயிடலாம். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்களை டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வச்சுருப்பேன், அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். விழித்துக்கோங்க. நான் சொல்ல வர ஒன்றே ஒன்று தான், எல்லாருமே அவேர்னஸ் ஆகுங்க. அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. ஒவ்வொரு விஷயமும் கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ரொம்ப நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவன் எலன் மஸ்க் ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிட்டான், வார் வரப்போகுது, 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள வரணும். அவன் சொல்கிற காலகட்டம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 2035 அதாவது ஐடிபிள் என்ன சொன்னார், 2032 35 அந்த டைமுக்குள்ளே நடக்கும்னு சொன்னாங்க. இவன் சொன்ன காலக்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே டைம் தான் வரும். எலன் மஸ்க் சாதாரண ஆள் இல்லை. உலகத்தில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் இருக்கானுங்கள, சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானிகள்னு சொல்கிறீங்களா, டெஸ்ட்டில் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அளவுக்கு இருக்கவங்களுக்கு ஐக்யூ லெவல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிறது தான் டெஸ்லாக் இருக்குது. எலன் மஸ்க் இருக்குது. ஸோ எலன் மஸ்க் வந்து ஐக்யூ லெவல் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அதாவது சிந்திக்கிறான்னு அர்த்தம். உங்களை விட அதிகமாக சிந்திக்கிற ஒரு ஆள். அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து அவன் மார்ஸ் தேடிட்டு இருக்கான். அவன் அடுத்தடுத்த பங்கர்ஸ் எப்படி உருவாக்குறது, எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டார்லிங்க் அவன் எதுக்கு உருவாக்குறான், இது எல்லாமே ஒரு பேஸ், ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் வருதுன்னா, உங்களுடைய இது இருக்குல்ல சோலார், அது பேர் என்ன, சேட்டலைட் ஃபுல்லாக டெமாலிஷ் முடிஞ்சு சொல்லி, அப்போது தொலைத்தொடர்பு எதுவுமே இருக்காது. அப்போது உங்களுக்காக நான் அப்படின்னு வருவாப்புல எலன் மஸ்க். வெயிட் பண்ணி பாருங்க. அவங்க மகனுக்கு சேகர்னு பேர் வச்சிருக்கேன். சேகரே அப்படின்ற மாதிரி. சேகர்ன்றது தமிழ் அது ரூட் வேயான நேம். இந்த சேகர்ன்ற வார்த்தை வந்து சும்மா கொள்ளாய்க்கலாம், லோக்கலாக வைக்கக்கூடிய ஒரு நேம் தெரியுமா. ஒரு யூனிக்கான ஆட்களோ பண்டைய காலத்து நேமோ கிடையாது. அது ஒரு யூனிக்கான லோக்கலாக அந்த மக்கள் இடையில் இருக்கக்கூடிய நேம் வச்சுருக்கான். ஸோ சும்மா அதை வைக்க மாட்டாங்க. அவனுக்குலாம் விஷயம் தெரிஞ்சதெல்லாம் வச்சுருக்கானுங்க. அப்போது நம்மளை பற்றின விஷயங்கள் அவனுங்களுக்கு அவ்வளோ தெரியுதுன்னா அதனால தான் அவனுங்களோட ஐக்கியம் அவ்வளோ லெவலில் இருக்குது. அந்த ஐக்கியூ லெவல் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறனால அவனுக்கு இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா இங்கே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சாம்ராஜ்யம்லாம் நம்மகிட்ட வந்து ஒன்றுமே பிடுங்க முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கலப்பு இனங்களின் யுத்தம் இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அவனுங்க போனதை மறக்கலை, அடிபட்டு போனதை, நாசமாக அசிங்கப்பட்டு போனதை மறக்கலை. அவங்க வந்து பத்திக்குச்சு ஒரு ராட்சசத்தேரின்னு ஒரு பாட்டுலாம் வரும். ஒரு 4-5 பாட்டு இருக்குது, நான் ரெஃபர் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் ரிலீக்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்களேன், ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. மறைபொருளாக அணு ஆயுதம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு அதை பொத்தி வச்சிருக்காங்க, அடிச்சு தள்ளுறது தானே பொத்தி வச்சிருக்கோம். அவள் ரொம்ப நாள் முன்னாடியே பாடிட்டு போயிட்டா, காற்றெல்லாம் மின்சாரம் பாயுமென்று. ஸோ காற்றில் ஃபுல்லாக நியூக்ளியர் வெப்பன் வெடிச்சிச்சுன்னா காற்றில் மின்சாரம் தான் பாயும். மின்சாரம் மீன்ஸ் என்னென்ன, ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ் வச்சு தான் மின்சாரம் எடுக்கிறீங்க. அணுவிலேருந்து வெளியே வந்து தான் மின்சாரம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அணுவில் என்ன எடுக்கிறீங்க, ஆட்டம்ஸ் வச்சு தானே. காற்றெல்லாம் மின்சாரம் பாயுதுன்னா அணு கதிர் வச்சுன்னா கதிர் வச்சு தானே வெளியே வருது.
ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கதிர்வீச்சு புல்லட்ஸ் மாதிரி காற்றுல விஷம் பறிக்கிற மாதிரி சொறி போய் எப்படி சாவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது எங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுது, எதுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நாகர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தரம் பிரிக்கும் பணி நடந்துச்சு. அப்போது நாகர்கள் அழிக்கப்பட்டாங்க. அவங்க எப்படி அழிச்சாங்க அப்படின்னா, தேடி வேட்டையாடுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரேடியேஷன் இன்னும் கிடைக்குது. டைனோசர் அழிஞ்சப்போ டைனோசரோட எச்சங்களில் ரேடியேஷன் கிடைக்குது. ரேடியேஷன் வந்து இயற்கையாக உருவாகிறது கிடையாது. அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி இப்போ பங்கர்ஸ்லாம் உருவாக்குறாங்களே உருண்டை அந்த மாதிரி உருண்டை தூக்கி போட்டால் மட்டும்தான் அது உருவாகும். இயற்கையாக அது நடக்காது. செயற்கையாக ஒரு நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு விஷயத்தினால தான் அந்த ரேடியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேடிப்பாரு உனக்கு ரகசியம் புரியும். ஸோ அந்த 2 லட்சம் வருடங்களுக்கு, அதாவது மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகர்கள் அழிஞ்சு பதுங்குழிக்கு ஓடினாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளை பதுங்குழிக்கு ஓட வைக்கிறது, இந்த திருப்பி இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த வேலை நடக்குது. சிம்பிளாக சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இதுக்கு மேலேயும் நீ தற்கொலை மாதிரி இது ஒரு ஃபேண்டசி கதை, இது வந்து கான்ஸ்பிரசி தேரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பாரிசாலன் மாதிரி ஆட்கள் தான் உனக்கு தலைவனா வருவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருப்போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நமக்கு இன்கம் வரதுக்காகவும் தான். ஸோ நீங்கள் தான் எங்களை சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ கவனமாக இருங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் சேனல் பண்ணால் எஸ்ன்ற சம்பளம் தட்டி விடுங்க. ஒரு சாப்பாடு மாதிரி எல்லாத்தையும் ஆக்கி விட்றாதீங்க.